அத்தை, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேற சொல்றீங்க. அவங்க டெத்துக்கு தான் போல, அட்லீஸ்ட் துக்கம் விசாரிக்கவாது போணும்ல. இஞ்சி தின யானை மாதிரி இன்ச்சு இன்ச்சா நடக்கிறீங்களே. சொல்லுங்க மாமி, என்ன பண்டு? தீபாவளி பண்டு. என்ன சொல்ற இவ? தீபாவளி முடிஞ்சிட்டா, பொங்கல் பண்டா. மண்டு மண்டு வேலையை பாருங்க. பண்டு இல்லையாட்டி வேற ஏதாவது சொல்ற? கார்ல மாட்டின வண்டு மாதிரி கொடைறீங்கன்னு சொல்றாங்க. ஐயோ பண்டு, உன் மாட்டு பண்ண சொல்றணும். சீக்கிரம் வாடி போலாம். அடியே, எல்லாரும் சேர்ந்து சேம் சேட் கோல் போடுறீங்களா? விரத முடியட்டும்டி. உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு உன் கொடலை கிழிச்சு என் கழுத்துல மாலையா போட்டு டான்ஸ் ஆடுறேன் பாரு. பண்டு பண்டு பண்டு, இங்க ஏண்டி டான்ஸ் ஆடுற? டான்ஸ் எல்லாம் அங்க ஆடிக்கலாம். மியூசிக்லாம் வேற போடுறாளாமே. வாடி போலாம். வா போலாம். வா. வாங்க பண்டரி பயமா. அங்க பாத்தீங்களா, எங்க அம்மா என்ன தனியா தவிக்க விட்டு போயிட்டாங்க. ஏண்டா, உன் கம்பெனிக்கு 4 ஃபிகரை ஏற்பாடு பண்ணிட்டு போவாளா? பண்டரி பயமா, பாருங்கம்மா, எங்க அம்மா போட்டோவை பாருங்கம்மா. ஏதாச்சும் பேசுங்கம்மா. அம்மா, ஏதாச்சும் பேசுங்கம்மா அவங்க கிட்ட. போட்டோ பார்த்து என்னத்தடா பேசுறது? முண்டை கலப்ப. அவளே என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போய் சேர்ந்துட்டா. இதுல போட்டோவை பார்த்து பேசணுமா? பண்டரி பயமா, எங்க அம்மா சில பேர்ட்ட கடன் வாங்கியிருக்காங்களாம். அதையெல்லாம் திருப்பி கொடுக்கணும். அப்பதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். கடைசியா நீங்க தாமா பாக்கி. எங்க அம்மா உங்ககிட்ட எவ்வளவு கடன் வாங்கினாங்கன்னு சொல்லுங்கம்மா, நான் உடனே செட்டில் பண்ணிடுறேன். ஐயோ, இந்த நேரம் பார்த்து அமௌண்ட் எவ்வளவுன்னு கேக்குறானே. சொல்லுங்கம்மா, எங்க அம்மா உங்களுக்கு எவ்வளவு தரணும்? எங்க அம்மா உங்களுக்கு எவ்வளவு தரணும் சொல்லுங்கம்மா. மௌன விரதத்தால இவ்ளோ காசு வர்றாளே. அப்போ எங்க அம்மா உங்ககிட்ட கடனே வாங்கலையா? பொடுபாவி, உங்க அம்மா என்கிட்ட கடன் வாங்கினாடா. அத வாயை திறந்து சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன்டா. வாயை திறந்து சொல்லுங்கம்மா. எங்க அம்மா உங்ககிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அதை நான் செட்டில் பண்ணிடுறேன். அடே, அத சொல்ல முடியாத கண்டிஷன்ல இருக்கேன்டா. உங்க அம்மா என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாடா. சொல்லுங்கம்மா, எங்க அம்மா உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? சீக்கிரம் சொல்லுங்க. எவ்வளவு பணமா இருந்தா இப்ப நமக்கு தேவையில்ல. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஐயோ சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஐயோ, என்னத்த முடிச்சிட்டு இருக்கீங்க? வாய் தந்து சொல்லுங்க. ஐயோ, நம்மள பேச வைக்காம விட மாட்டா போல இருக்கே. இந்த பக்கம் பணம் வேற போகுதே. அப்படின்னா எங்க அம்மா உங்ககிட்ட பணமே வாங்கலையா? அடப்பாவி, வாங்கிருக்காடா. சொலையா 1.5 லட்சம் ரூபாடா. பாருங்க, உங்க அம்மா எங்க அத்தை கிட்ட கடன் வாங்கிருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல போய் எப்படி கொடுத்த கடனை கேக்குறதுன்னு கொஞ்சம் தயங்குறாங்க. இல்ல அத்தை, பணத்தை திருப்பி தர நான் தயாரா இருக்கேன். இவங்க எதுக்கு தயங்குறாங்க? எவ்வளவு அமௌண்ட் சொல்லுங்க. அது வந்து 75,000 ரூபாய். அதோட கம்மியா அத்தை? இல்லையா, 75,000 ரூபாய் தானா? அந்த பணத்துக்கு வட்டி ஏதாவது இருக்கா? என்னப்பா நீ கொடுத்த கடனை கேட்கவே தயங்குறாங்க. அவங்க கிட்ட போய் வட்டி அது இதுன்னு பேசிட்டு இருக்க. இருங்க, எடுத்துட்டு வரேன். அடியே, என்ன வச்சு அவங்கிட்ட நீ கொலையாடுறியா? என்னங்கம்மா? என்ன பண்ணி அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் செத்து போனதுல வாயடைஞ்சு நிக்கறாங்க. அவங்க கிட்ட போய் பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன். காசு மேல காசு வந்து அடி பாவி, செத்தவ கிட்ட பணம் கேட்க சொல்ற. நம்ம பணத்தை வேற கண்ணு முன்னாடி அடிச்சிட்டு போறாளே. இந்த மௌன விரதம் எல்லாம் நஷ்டத்தையே கொடுக்குதே. எங்க இதுங்களை இன்னும் காணோம்? இப்ப நான் போட்ட பிளான்ல எப்படியாவது சக்சஸ் ஆகி என் மாமியார் ஃபெயிலியர் ஆக்கிடணும். அதுக்கு இதுங்க வரணுமே. எங்க போச்சுங்க? ஐயோ ஐயோ, வாயா வாயா. ஏன் லேட்டு? வீடு தெரியாம அலைஞ்சிக்கிட்டு இருந்தம்மா. அட்ரஸ் கரெக்டா தானே கொடுத்தேன். சரி, டயலாக்லாம் நல்லா பேசல. என்னம்மா எப்படி கேட்ட? 5 சாத வெள்ளார, 64 கடச்சருக்கு, காட்டான் கரக்குரங்கு, கண்ட திப்பிலி, வெள்ளாட்டு பால், ஐயர் விட்டு தேனு எல்லாம் ஒட்ட அரைச்சு உரல போட்டு நங்கு 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 இடிச்சு உச்சி வேல ஒரு மண்டலத்தை காய வச்சு அரைமலையில 5 நாள் நினைவு வச்சு பத்தினி கையால 10 உருண்டை பிடிச்சு வச்சு. இந்த ஓவர் ஆக்டிங்லாம் வாசலோட வச்சுக்கோ. என்னோட சீனுக்கும் இந்த டயலாக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. புரிஞ்சுதா? நான் சொன்ன டயலாக்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? ஞாபகம் இருக்குமா? இந்தம்மா எப்படி டயலாக்லாம் நல்லா பேசுமா? என்னம்மா இப்படி கேட்ட? நாட்டு கதையே பேசுவான், வீட்டு கதையே பேச மாட்டோமா? நடிச்சு தூள் கிளப்பிடுவான். நீ கவலைப்படாத. இவர் செலக்டட். இந்த மாதிரியா இவ்வளவு பொங்கல் அப்படியே சாப்பிட்டு டொய்னு மயங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி, ஏதோ ஒண்ணு. இந்த பாரியா, என் பிளான சொதப்பிடாதீங்க. எப்படியாவது இன்னைக்கு என் மாமியார வாயை திறந்து பேச வச்சு ஆக்கணுமா? பேச வச்சலாமா? நீ வாமா. பொங்காத, அடங்கு. ஓகே, நான் உள்ள போறேன். அதுக்கப்புறம் பொறுமையா நீங்க உள்ள வாங்க. அதுக்கு அவன அவசரப்பட்ட. என்னங்க என்னங்க என்னங்க
ஏங்க என்ன அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல, என்ன நம்ம பிரியாக்கு மாப்பிள்ளை பாத்திருக்கேன்னு. ஆமா அவங்க வந்திருக்காங்க, எங்க வாசல்ல நிக்கிறாங்க. அடி லூசு 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 அவங்க வாசல் நிக்க வச்சு நீ எங்க வந்த போய் கூட்டு வா போ சரி நான் போய் அவங்களை கூட்டு வரேன், நீங்க போய் உங்க அம்மா சொல்லுங்க. சரி. மா மா கௌசல்யா பிரியாவுக்கு மாப்பிள்ளை பாத்திருக்காளா வந்திருக்காங்களா கௌசல்யா மாப்பிள்ள பாத்திருக்காளா? இவ எப்ப புரோக்கர் வேலைய ஆரம்பிச்சா? அந்த அளவுக்கு இவளுக்கு நல்ல எண்ணம் எல்லாம் கிடையாது. சம்திங் ராங். என்னம்மா எவ்வளவு நல்ல விஷயம் சொல்ற நீ ரியாக்ஷன் இல்லாம இருக்கிய வாங்க வாங்க உங்க வாங்க உள்ள வாங்க 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 உட்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க. வணக்கம். நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க இதோ பாருங்க, வணக்கம். அவங்கதான் என் மாமியாரு, அவர் என் வீட்டுக்காரரு. வணக்கம். என்ன? வணக்கம் சார். அவர்தான் மாப்பிளோட அப்பா, இவங்க மாப்பிளோட அம்மா, இவங்க மாப்பிளோட அக்கா. வணக்கம், மாப்பிள வணக்கம். அமெரிக்கால பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓஹோ. பிரியாவோட போட்டோ பார்த்த உடனே டக்குன்னு ஓகே சொல்லிட்டாரு. அதுதான் இவங்க எல்லாம் பேச வந்திருக்காங்க. அப்படியா இந்த டைலாக் நாங்களே பேசணும். டயலாகா இல்லங்க, இந்த பெருசு பழைய டிராமா ஆர்டிஸ்ட். யாராவது லென்த்தா பேசினாலே டயலாக் அப்படின்னு அப்படியா சொல்லிட்டு. சரி மாப்பிள்ளை என்ன பண்றாரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க. அது சரி அவர் வேலை செய்யற கம்பெனிக்கு ஒரு பேர் இருக்குல்ல அது என்னன்றேன் அது வந்து பராக் ஒபாமா கம்பெனில வேலை செய்றாருங்க. ஒபாமாவா அவர் அமெரிக்க அதிபராச்சே ஆமா, அவரு பாட்டேமா அமெரிக்காவுல கம்ப்யூட்டர் கடை வச்சிருக்காங்க. கடையா இல்லங்க, கம்பெனிங்க. அந்த கம்பெனில என் பையன் வேலை செய்றாருங்க. நீங்க பொண்ணை காமிச்சீங்கன்னா நாங்க பாத்துட்டே போயிடுவோம். ஒண்ணா கௌசல்யா இவங்க கூட சொல்லியா ஓ சொன்னேனே, பிரியா பொண்ணுதானே, இவங்க கிட்ட சொன்னேன். ஐயோ அது இல்ல ஆ பிரியா வீட்ல இல்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறா அத சொல்லியா அதே சொல்லிட்டேனே. பொண்ணை காட்ட சொல்றாங்க அது வந்துங்க, பிரியா 14 நாள் ஹாஸ்டல்லயும் 14 நாள் வீட்ல இருப்பா இல்லையா, அதனால இப்ப வீட்ல தான் இருப்பாளோன்னு நினைச்சு இவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. இதோ பாருங்க, பிரியா இப்போதைக்கு இங்க இல்ல, அவ ஹாஸ்டல்ல தான் இருக்கா. சொல்லி கொடுத்தது சொல்லிட்டு போங்க. என்னது சொல்லி கொடுத்ததா அது வந்துங்க, அவங்க சொல்ல வந்ததை சொல்லிட்டு போங்க போங்க. அது அவங்களுக்கு தெரியாதா ஆமா நீ எப்படி இருக்க அவங்கள பேச விடாம நீயே பேசிட்டு இருக்கிய அப்படி போடுற லாக்க இவ ஏதோ கோல்மால் பண்றாடா. அம்மா, வந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். பொண்ணு போட்டாவை பார்த்தோம். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு போட்டாவை பையனுக்கு அனுப்பிச்சிருக்கான். அவனும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். இந்தாங்க என் பையன் போட்டோ. குடுமா இந்த பாருங்க, இதை என் பையன் போட்டா பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. பையன் நல்ல ஸ்மார்ட்டா இருக்கான் நம்ம பிரியாக்கும் பொருத்தமா இருக்கான் அம்மா நீ பாரு பாரு என்னம்மா பையனை பிடிச்சிருக்கா ஏதோ அரை மனசா தலையாட்டுற மாதிரி இருக்கு. பிடிச்சிருக்குன்னு வாய் திறந்து சொல்லுங்களேன். என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு பேச்சு வராதா? ஐயோ நீங்க வேற எங்க அம்மா நல்லா பேசுவாங்க எப்படா வாயை மூடுவாங்கன்னு நாம டென்ஷன் அளவுக்கு பேசிட்டே இருப்பாங்க ஆனா இப்ப வாய் திறக்க மாட்டேங்கிறாங்களே. அம்மா வாயை திறந்து பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா ஐயோ அத்தை, உங்க வாயில என்ன வாஸ்து சரியில்லையா? வாய் திறந்து சொல்லுங்களேன். சொல்லுமா நீங்க வாய் திறந்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு திருப்தியா இருக்கும். நாங்களும் எங்க பையன்கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். அத்தை, வண்ணார்பட்ட வாய் திறந்து பக்கனே என்ன திட்டுவீங்களே, இப்ப என்ன உங்க மடிப்பாக்க வாயை மடிச்சா வச்சிருக்கீங்க? வாய் திறந்து சொல்லுங்க. ஏங்க, உங்க அம்மாக்கு என் பையனை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்களே. இல்ல அப்படி அது பிடிக்கும் கண்டிப்பா அம்மா இந்த பையனுக்கு என்னமா குறைச்சல் பாரு மூக்கு மொழியுமா அழகா லட்சணமா இருக்கான்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா பின்ன வாய் திறந்து பேச வேண்டியதானே. அத்தை சொல்லுங்க அத்தை, உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் வந்து உங்க முன்னாடி காட்டி இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க. இது உங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. சொல்லுங்க அத்தை சொல்லுங்க. ஆமா பிடிச்சிருக்குன்னு ஒரு வாரம் சொல்லேம்மா சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுமா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா ஐயோ, பொண்ணோட அம்மா என்னாச்சு? ஒண்ணும் டென்ஷன் ஆகுங்க பயப்படமான ஒண்ணும் இல்ல என்னாச்சுமா? முதல்ல தண்ணி எடுத்து வா டம்ளர்ல கொண்டு வா போதும் தெரியும். என்னாச்சுன்னு தெரியல. நீ பயப்படாதீங்க ஒண்ணும் இல்ல எழுந்துரும் தெரி தெரி அம்மா அவ்வளோ எழுந்துறா அம்மா என்னம்மா இது உங்களுக்கு இப்படி அடிக்கடி ஆகுது என்னது அடிக்கடியா? இல்ல அது இது ஒரு 2 நாளா தான் இப்படி இருக்கு ஹலோ, சொல்லுப்பா. ஆமா, நாங்க பொண்ணு வீட்டுல தான் இருக்கோம். பொண்ணோட குடும்பம் நல்ல குடும்பம். பொண்ணோட அண்ணன் கூட இங்கதான் இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசுப்பா, போன கொடுக்குறேன். சரி சரி சரி, என் பையன் உங்ககிட்ட பேசணுங்கிறான்.
சரி. ஹலோ, நீங்க உட்காருங்க. சொல்லுங்க. மாதவன் ஹியர். உங்க போட்டோ பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சது, எல்லாருக்கும் பிடிச்சது. என் தங்கச்சிக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். வாங்க வாங்க, நீங்க யூஎஸ்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரியா? அப்படியா? எங்க அம்மா கிட்டயா? பேசலாமே. இருங்க, அம்மாட்ட தரேன். அம்மா அம்மா அம்மா, மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசணும். பேசு பேசுமா, பேசு பேசுமா, பேசுமா. மாப்பிள்ளை லைன்ல இருக்காரு, பேசுமா. இல்லம்மா, பேசுமா. ஐஎஸ்டி கால்மா, பில் எகிரிட்டு இருக்கு, பேசு. அம்மா அம்மா. ஐயோ ஐயோ, மறுபடியும் என்னாச்சு? ஒண்ணும் ஆகல சார், பதட்டப்படாதீங்க, சரியாயிடும். கௌசல்யா, தண்ணி ரெடி. அம்மா, என்னம்மா நீங்க ஏமா அப்படி பண்றீங்க? டாக்டர் கிட்ட கூப்பிட்டா வரமாட்டேன்றீங்க. சார், என் பையன் லைன்ல இருக்கான் சார். தெரியும் சார். சாரி. அம்மா, தயவு செஞ்சு மயக்க போட விடாம பேசுமா. வேணா பேசி முடிச்சுட்டு மயக்க போட விடு. இந்தா பேசு பேசு பேசுமா, பேசு பேசு. இந்தாங்க, தண்ணி தெளிங்க, தண்ணி தெளிங்க, தண்ணி தெளிங்க. ஏன் சார் இப்படி அடிக்கடி மயக்கம் போட்டு விடுறாங்களே? ஏதாவது பெரிய வியாதியோ? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார், பொய் சொல்லாதீங்க சார். ஏதோ வியாதி இருக்கு. இந்த வியாதி உங்க பெத்த பொண்ணுக்கு இருக்காதுன்னு என்ன நிச்சயம்? இந்த பாருங்க, என் பையன் குடும்பம் நடத்தத்தான் நாங்க உங்க வீட்டுல பொண்ணு தேடுறோம். உங்க வீட்டு பொண்ணை கட்டி அவன் இப்படி மயக்கப்பட்டு விழுந்து என் பையன் தண்ணி தெளிச்சு எழுப்பிக்கிட்டு இருந்தா குடும்பம் வழங்குமா? அதுக்கு இல்ல சார். வேண்டாங்க, உங்க சம்பந்தமே வேண்டாங்க சார். தயவு செஞ்சு அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க ப்ளீஸ். என்னங்க அவசரப்பட்டு? அதான் கண்ணெதிரே பாத்துக்கிட்டு இருக்காம. இந்த சம்பந்தம் வேண்டாங்க, நாங்க வேற சம்பந்தம் பாத்துக்கிறோம். ஏய், மாடி போலாம். கொடுங்க சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். போங்க சார். அம்மா, ஹலோ, இருங்க கொஞ்சம். ஏங்க ஏங்க, என்னங்க நீ? எங்க ஓடுறீங்க? தப்பிக்க முடியாது. யார்கிட்ட? அப்படி திரும்ப. முதல்ல உருள்ற ரிப்பாட்டு. ஏமா, அறிவில்ல உனக்கு? நீ வேணும்ட்டு அப்படி பண்ற. நீ ஒரு நல்ல சம்பந்தம் ஒன்னால மிஸ் ஆகி போச்சு. உன் பொண்ணு வாழ்க்கை நீயே கெடுத்துருவ போல இருக்க. தலையெழுத்து எனக்கு. அடியே வீங்கி போன ஓனா, நீ ஏதோ பிளான் பண்றன்னு நினைக்கிறேன்டி. தேவையில்லாம என் பிள்ளைகிட்ட திட்டு வாங்க வச்சிட்டியே. விரத முடியட்டும்டி. நான் உன்னை அடிக்கிற அடியில நீ கோமா ஸ்டேஜுக்கு போறியா இல்லையா பாரு. எங்க நம்ம ஏற்பாடு பண்ண ஆளுங்களை காணோம்? கரெக்டா 10 மணிக்கு வரேன்னு சொன்னானுங்களே. ஹலோ, சொல்லுங்க மேடம். ஏன்பா ஒரு வேலையில கம்மிட் ஆனா கரெக்டா வர மாட்டீங்களா? பணத்தை மட்டும் பைசா குறையாம பைசல் பண்ணணும்னு சொல்றீங்க. அதே மாதிரி சொன்ன நேரத்துக்கு வரணும்ல. எங்க இருக்கீங்க? நம்பர் 20 இந்து காலனி, 2வது குறுக்கு தெரு, மடிப்பாக்கம், சென்னை 91. அங்க தான் எங்க வீட்டு அட்ரஸ் மாதிரில இருக்கு. ஆமா மேடம், நாங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு. உங்க வீட்டு டைனிங் டேபிள் உட்கார்ந்து டிபன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னது டிஃபன் சாப்பிடுறீங்களா? இட்லியே பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. யோ, இப்பதானே சாப்பிட்டு வந்த. யோ, ஓசில பார்த்துன்னு சொன்னையா, சாப்பிடியா? அப்படியா? யோ யோ யோ, உங்களுக்கு யார் டிஃபன் கொடுத்தது? நான் தாண்டி கௌசல்யா. என்னது நீயா ஒரு ஓசி? நீ வந்து எங்க வீட்ல டிஃபன் கொடுத்தியா? கௌசல்யா, இவா 2 பேரும் ஏதோ டிவி சேனல்ல இருந்து வராளாம் நம்ம வீட்ல. இது உங்க வீட்ல தான் ஏதோ ப்ரோகிராம் ஷூட் பண்ண போறாளாம். அவளுக்கு இப்படி டிஃபன் காஃபி எல்லாம் கொடுத்து கவனிச்சா தானே நம்மள. இல்ல இல்ல, உங்களை டிவில நன்னா காட்டுவான்னு சொன்னேன். கரெக்ட். ஆனா மம்மி, இவங்க 2 பேரும் எப்படி டிவி சேனல்ல இருந்து வந்தாங்க நீங்க கண்டுபிடிச்சீங்க? அதான் கேமரா வச்சிருக்காங்க. பத்தாத்துக்கு ஐடி கார்டு வேற காமிக்கிறாங்க. ஐடி கார்டா? ஆமா. பரவாயில்லையே, பய பிள்ளைங்க பக்கா செட்டப்போட தான் வந்திருக்குங்க. ஒரு போய் பார்க்கலாம். அது மாமி சாப்பிடுறாளோ இல்லையோ, நீங்க போய் ஜலம் கொண்டு வாங்க. கௌசல்யா, எங்க ஆட்ல இதுக்கு பேர் ஜலம்னு சொல்லுவா, உங்க ஆட்ல எதை சொல்லுவா? கொலம்னு சொல்லுவா. கௌசின்லாம் சொல்ல மாட்டா. சரி சரி மாமி, இவங்க எல்லாம் நிறைய தண்ணி குடிப்பாங்க. அவங்களுக்கு இது பத்தாது. நீங்க போய் உங்க சைஸ் பாத்திரத்துல நிறைய தண்ணி கொண்டு வாங்க. போங்க, நீங்களும் போங்க. யோ
என்னையா இது? ஒரு நிகழ்ச்சியோட இயக்குனர் மாதிரி வர சொன்னா இரும்பு கொட்டை முரட்டு சிங்கத்துல வர மாதிரி வந்திருக்க. இதுக்கு என்னமா குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. ஐயோ என்னையா இது? கவுபாய் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு எப்படியோ போய் தல. இதோ பாருங்க, எப்படியோ அவங்க உங்களை நம்பிட்டாங்க. இதுவே நாம பாதி காலத்தை தாண்டா மாதிரி. அதே மாதிரி என் அத்தையும் ஈஸியா நம்பிட்டாங்கன்னா அப்பா நம்ம கடமை சுலபமா முடிஞ்சிச்சு. உங்களை எதுக்கு நான் வர சொன்னேன்னா, கௌசல்யா இந்தாடி அம்மா, நீ கேட்ட பண்ணி தண்ணி. தண்ணி இல்ல மாமி சாப்பிடுறாங்க. கிச்சன்ல ரசம் வச்சிருக்கேன். நீ இட்லிக்கு எதுக்கு நீ ரசம்? என்ன மாமி, இட்லிக்கு சாம்பார் இருக்குமோ சட்னி இருக்குமோ ரசம் இருக்கக்கூடாதா? என்ன ரசம் நீ எல்லாமே பேசுறேன், போய் கொண்டு வாங்க. உங்களுக்கு எதுக்காக வர சொன்னேன்னா, கௌசல்யா ரசத்தை நீ எங்க வச்சிருக்க? ரசத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். போங்க வாங்க. உங்களுக்கு எதுக்கு வர சொன்னேன்னா கொட்டிக்கிட்டு இருக்கேன். கௌசல்யா ரசத்தை கிச்சன்ல வச்சிருக்கியா இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கியா? வீட்ல வச்சிருக்கேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஐயோ மாமி, கிச்சன்ல இருக்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். போயிட்டு வாங்க, போங்க, போய் தொலைங்க. ஐயோ உன்னை எதுக்கு வர சொன்னேன்னா, ஏமா வாஸ்துப்படி இந்த வார்த்தை சரியில்லைம்மா, வேற ஏதாவது பேசுமா? ஆமால என் மாமியாரு மௌன விரதம் இருக்காங்க. அவங்க மௌன விரதத்தை எப்படியாவது கலைச்சி அவங்கள பேச வைக்கணும். நாசமா போச்சு. இததான் நேத்தே சொல்லி தொலைச்சிட்டியாமா. அப்புறம் எதுக்கு ரிஸ்க் எடுத்து கேமராமேனோட வந்து நின்னுக்கிறேன் நான். நீ உன் மாமியார வர சொல்லுமா. மாமியாரே சரி வர சொல்லுறேன். அது வந்து அதுக்கு கௌசல்யா இந்தாடி அம்மா ரசம். வைங்க வைங்க. அவங்களுக்கு இந்த ரசம் வேணாமா? வேற என்ன வேணுமா? ரசம் வேணுமா? கௌசல்யா இல்ல இல்ல மாமி, நீங்க போய் எங்க அத்தையை கூட்டுவாங்க. அவ எதுக்காக? அவங்க கிட்ட ஏதோ பேசணுமா. அவளால தான் பேச முடியாதே. இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவேன். இவங்க அவங்க கிட்ட ஏதோ பேசணுமா, போய் கூட்டிட்டு வாங்க வாங்க. ச்சே, பேருதான் சக்கர மாமி, அக்கறையே இல்லாம பேசுறா. நான் இதுல விட்டேன். அது வந்து கௌசல்யா மாமியார் மாடியில இருக்கா பெட்ரூம்ல இருக்கா? பண்டோ பண்டோ பாய கட்டிட்டா இந்த பண்டரி பாய் இருக்கிறதே இவளுக்கு தெரியாதான். என்ன ஓவர் ஆக்டிங். பண்டு யாரடி உன்னை வாய் கட்டி போட்டாங்க? ஐயோ என்னடி இது? பண்டு பண்டு காட்டு கத்துற என்னன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? சொல்லுடி, எதுக்குடி இப்ப கத்துறேன்னு சொல்லு. ஆமா உன்னால பேச முடியாதானோ? ஐயோ பெரிய பாரதி ராஜா கண்டுபிடிப்பு. போடி பேசாம. சாரி தேவி, நான் தானடி மௌன விரதம் இருக்கேன். நீ பேச. என்னால பேச முடியும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கீழே 2 பேர் வந்திருக்காளாம். அவ ஏதோ சேனல் காராளாம். உன்னை பாக்கணுமா, வர சொல்றா. அவளை இங்க வர சொல்ல முடியாது. நீ தான் கீழே இறங்கி போகணும். வா 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 போ. அவதான் எங்க அத்தை வந்துட்டாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நாங்க வீட்டை தேடி வந்த மகாலட்சுமி அப்படிங்கிற ப்ரோகிராம்காக வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராமோட ஹைலைட் சொல்லுங்க. என்னன்னா கேமராவை தூக்கிட்டு தெரு தெருவா சுத்துவோம். நாய் தரத்துமா? எந்த வீடு திறந்து கிடக்குதோ அந்த வீட்டுல கப்புன்னு உள்ள பூந்துருவோம். கன்ஃபார்ம் நாய் தான். அந்த வீட்டோட இல்லத்தலைவரை சந்திச்சு சில கேள்விகளை கேளுங்க. அவங்க கரெக்டான பதில சொல்லிட்டாங்கன்னா ஏராளமான பரிசுகளை வாரி வழங்குங்க. இன்னைக்கு பரிசு வாங்க போற அதிர்ஷ்டசாலி குடும்பம் உங்களோட தான். இந்த குடும்பத்தோட தலைவி யாரு? அடியே டுபுக்கு, நான் பேசாம இருக்கிற நேரத்துல நீ வீடு கட்டுறியா? விரதம் முடியட்டும்டி, உன்னை கவனிச்சுக்கிறேன். கேக்குறல்ல, இந்த குடும்பத்தோட இல்ல தலைவி யாரு? அப்ப இவங்க யாரு? கைத்தடியா? ஐயோ அவங்க எனக்கு கூஜாவா. என் மாமியாரியா? மாமியார்னா இவங்க தான் சீனியர். அப்படின்னா இவங்க தான் குடும்பத்தோட தலைவி. இவங்க குடும்பத்தோட தலைவி மட்டும் இல்ல, குடும்பத்தோட தலைவலியும் இவங்க தான். திட்டுங்க திட்டுங்க. நீங்க திட்டுறத கேக்குறதுக்காக நான் ஓடி வந்திருக்கேன். திட்டுங்க. வேலைக்காவது நீ கேள்வி கேளியா? கொஞ்சம் இருமா. உங்ககிட்ட தான் கேள்வி கேட்பேன். கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கும். கேக்குறவங்களுக்கா? பதில் சொல்றவங்களுக்கு. அப்ப நான் இல்ல. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நீ நல்லா கேக்கல, அப்ப நான் நல்லா கேட்பேன். கேள்வி கேளியா? இருமா கேக்குறேன். அடையப்பா படத்துல ரஜினிகாந்தோட
பேர் என்ன? எல்லா படத்துலயும் அவருக்கு ரஜினிகாந்த் தான் பேரு. ஏம்மா, கேரக்டரோட பேரை கேட்டம்மா. நல்லா கேட்டுக்கோங்க. படையப்பா படத்துல ரஜினிகாந்தோட பேர் என்ன? இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா 10,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவை நாங்க உங்களுக்கு பரிசா கொடுப்போம். 10 ரூபாய்க்கே வளவளன்னு பேசுவீங்களா அத்தை? 10,000 ரூபாய் பட்டு புடவை டக்கு பதில் சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க. ஜூமா போயா, ஜூம் போ. சார் சார் சார், என்னுடைய பொது அறிவு ஆர்வத்துக்கு கொஞ்சம் தீனி போடுங்க சார். நான் பதில் சொல்லலாமா? எனக்கு பதில் தெரியும் சார். நீங்க இந்த வீட்டு மெம்பரா? இல்ல. உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வருவோம். அப்ப கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லி பரிசை வாங்கிக்கோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா நில்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க மேடம். படையப்பா படத்துல ரஜினிகாந்தோட பேர் என்ன? வேணும்னா ஆப்ஷன் கொடுக்கட்டுமா? ஆப்ஷன் ஏ முத்து, பி பாட்ஷா, சி படையப்பா. என்னம்மா ஆப்ஷன் கொடுத்தும் பதில் சொல்லாம சொம்பு திருந்த மாதிரி முடிக்கிற? பதில் தெரியுமா தெரியாதா? நான் தான் பேசணும், நீ பேசக்கூடாது. சார், அவங்க தான் பதில் தெரியாம தவிக்கிறாங்களே. அவங்க குடும்ப தலைவினா, நான் இந்த குடும்பத்தோட துணை தலைவி. நான் பதில் சொல்லட்டுமா? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் பதில் சொல்றேன். சரி சொல்லுமா. நான் கேட்ட கேள்வி பதில் என்னம்மா? படையப்பா. Well done, well done, marvelous. தொட்டு. நான் கேட்ட கஷ்டமான கேள்விக்கு ஈஸியா பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவை gift. ஐ புடவை போச்சே.